வணக்கம், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குருவுட் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். தேவைப்பட்டால் வீடியோவை இடைநிறுத்துவது சாத்தியமாகும். நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் உன்னிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நாங்கள் உங்களுடன் நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ, டிக்கர் LEVI. இந்த மதிப்பாய்வு ஜூலை 12, 2025 இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ துணைப்பிரிவைச் சேர்ந்தது. க்ளோதிங் பிராண்ட்ஸ் 47 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு: 10 புள்ளிகளில் மே 2. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1.4 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால், பொதுவாக பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம். 2.5 புள்ளிகளுக்கு எதிராக லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ 19.4% இயக்கவியலை காட்டியது. 11.9% என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ $8.67 பில்லியன். $277 பில்லியன் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு 1.5 பில்லியன் மதிப்புடையது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 55 சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் 52 பில்லியன். பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ பங்குச் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 3.128%. புத்தக மதிப்பு மூலதனம் 1.045%. நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் 0.58 பில்லியன் ஆகும். புத்தக மூலதனமாக்கலுக்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் 107% ஆகும். நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் ஏப்ரல் 21. துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் 27. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச் சந்தை மதிப்பின் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $405 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கான லாபம் $570 மில்லியனாக இருக்கும். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 1.4 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி ஜூன் 1. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது வருவாய் விகிதங்களுக்கு பங்குச் சந்தை விலையின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $6,330 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $8,160 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 6.4%. துணைப்பிரிவில் சராசரியாக 5.8%. துணை வகை குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 3.327% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 6% அதிகம்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $464,000 சமம். துணைப்பிரிவில் $494,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது. 0.5 புள்ளிகள். ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு 21,700. துணைப்பிரிவில் சராசரியாக $17,700. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் 33,900 ஆகும். துணைப்பிரிவு $308,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவு சராசரியான 5.7% ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் 7.1% உள்ளன. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 81% அளவைக் காட்டுகிறது. லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ. அதே சமயம் துணைப்பிரிவில் RSI நிலை 14 தோராயமாக 58% உள்ளது. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $21.96. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் $22.93 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக லேவி ஸ்ட்ராஸ் அண்ட் கோ. தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ். பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.